தம்பி. ஓ, தியானம் பண்றானா? சரி, அப்புறம் வருவோம். என்னக்கா? தம்பி, தொந்தரவு பண்ணிட்டேனாடா? இல்லக்கா, சொல்லு. தம்பி, இந்த ரேடியோ படிக்கவே மாட்டேங்குது, அதை என்னன்னு கொஞ்சம் பாக்குறியா? இதை வச்சு அண்ணன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்லடா, எங்களுக்கு கல்யாணம் முடிச்ச புதுசுல நாங்க முதல்ல வாங்கினது, அந்த ஞாபகத்துல இதுலயே கேட்டுட்டு இருக்கேன். பேட்டரி போட்டிருக்கியா? அதெல்லாம் இருக்கு. சரி, நான் என்னன்னு பாக்குறேன், வச்சுட்டு போ. ஐயா கருப்பு. அச்சச்சோ. அம்மா. ஐயா, தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு திரும்பி போனேன். தொந்தரவெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, வாங்க. என்னம்மா? ஐயா, போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? ம். அதானே, என் பிள்ளை ஒரு காரியத்துல இறங்குனா ஜெயிக்காம வரவே மாட்டானே. அப்புறம் ஏன் வந்ததும் வராததுமா இங்க வந்து உக்காந்துட்ட? இல்லம்மா, நான் தோத்துட்டேன். என்னையா சொல்ற? போன வேலை நல்லபடியா முடியலையா? வேலையெல்லாம் நினைச்ச மாதிரி தாம்மா முடிஞ்சது. ஆனா நான் செஞ்ச வேலை சரியில்லைன்னு எனக்கு லேட்டா தாம்மா புரிஞ்சது. என்னோட சுயநலத்துக்காக தேவையில்லாம அந்த அக்காவை கஷ்டப்படுத்திட்டேம்மா, கண்ணீர் விட வச்சுட்டேன். ஐயா கருப்பு, அப்படியெல்லாம் உன் சுயநலம் தான் பெருசுன்னு நினைக்கிற ஆள் இல்லையா நீ? எனக்காக உன் படிப்பு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இங்க வந்து இருக்கிற இருப்பென்ன? அந்த மலர் பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிற இருப்பென்ன? ஏன் இப்படி பேசுற? அவன் அப்படித்தாம்மா பேசுவான். வெற்றி, வாயா. கருப்பன் எல்லாமே எனக்காக தாம்மா செஞ்சான். இப்ப என்னைய விட்டு கொடுக்காம பழிய அவன் மேல தூக்கி போட்டுக்கிறான். ஐயோ, இந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. அம்மா, பேசாம அவங்க வீட்டுல போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா? வளர்மதி சம்மதிப்பாளா என்னன்னு தெரியலையே கருப்பா. அந்த பொண்ணு மனசுல நீதான் வெற்றி இருக்க. அத அவ சொல்ல மாட்டேங்கிறாள்ல. ஐயா, இந்த மலர் பிள்ளைய விட்டு பேச சொல்லியா? கேட்டு என்னன்னு சொல்ல சொல்லு. பொம்பளை பிள்ளைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா ஏதாவது சொல்லுவாங்கல்ல. பேச சொல்லியிருக்கேம்மா. சரியா, கொஞ்சம் பொறுமையாயிரு, கலங்காதையா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாமா. ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியலம்மா. நான் என்னென்னமோ பிளான் போட்டு போயிருந்தேன். ஆனா அந்த அக்கா கண்ணீர் விட்டு அழுததும் எனக்கு ஒண்ணுமே ஓடலமா. அப்படி திரும்பி வந்துட்டேன். எவ்வளவு பெரிய மடத்தனமான காரியம் செஞ்சுட்டேம்மா. என்னடா குட்டிமா? அவரு இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் தான். எதுக்கு கேக்குறீங்க? சரி, இப்ப தெரிஞ்சிருச்சா? ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல எக்ஸாக்டா பேக்கரும்புங்கிற ஊர்ல இருக்கு. கருப்பா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்கிட மாட்டேயே. என்னடா? நீ பேசாம மலர் சிஸ்டரை எங்கேயாவது கோயில்ல கூட்டிட்டு போய் தாலி கட்டிரு. சீ, வாய மூடு. கோவப்படாதேன்னு சொன்னேன்ல கருப்பா. ஐயா வெற்றி, அவனே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம எல்லாரும் மனசு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு விட்டு வேலையும் பாக்குறான். நீ என்னடான்னா பொசுக்குன்னு இப்படி ஒரு வேலையை பண்ண சொல்ற? எனக்கு வேற என்ன செய்யறதுனே தெரியலம்மா. வெற்றி, முன்னேர் போற வழியில தான் எப்பவும் பின்னேர் போகும். நம்ம இன்னைக்கு இதை தப்பு பண்ணோம்னா நமக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷனும் இதே தப்பை தான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிரும். கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பொண்ணு மனசுல நீ தான் இருக்க. அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. வெற்றி, வெற்றி, இங்க பாரு. உண்மையான அன்புக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு வெற்றி. அது அந்த பொண்ணை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கவலைப்படாத என்ன? அம்மா, அக்காவுக்கு அந்த வீடை போய் பார்க்க சொன்னனே, பாத்தீங்களா? ஐயா, ஒன்னும் இல்லம்மா, அந்த வீடை போய் பாத்தீங்களா? பார்த்தம்யா, உங்க அக்கா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றா. இருந்தாலும் மாப்பிள்ளை வரவும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாயா. இப்ப கல்யாணத்துக்கு லீவு போட்டுட்டு வர்றாருல, அப்ப பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கா. சரிம்மா, அப்ப நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டு ஒரு வாரம் டைம் கேட்டு வைக்கட்டா? சரியா. சரி, 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். வெற்றி, வருத்தப்படாத, போய் சாப்பிடு. நீயும் வா. நான் ஒரு 5 நிமிஷத்துல வர்றேன், நீ போ. இன்னைக்கு என்ன மைண்ட் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. மயிலு, மாப்பிள்ளை நேரம் வீட்டுல இருப்பாரா? மாப்பிள்ளை தம்பி பெரும்பாலும் வீட்டுல தான் இருப்பாரு மாமா. இல்லாட்டினாலும் அவங்க அம்மா இருப்பாங்கல்ல, அத்தை கிட்ட சொல்லி போன் போட்டு சொல்லிட்டேன்.
அதனால கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க. நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் இறங்கி போய் கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன் இந்த மாதிரி தள்ளி போட்டாங்க என்ன ஏதுன்னு நான் விவரம் கேட்குறேன். அவங்க சொன்ன மாதிரியே மாசி கடைசி முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல. மண்டபம் புக் பண்ணணும், துணிமணி எடுக்கணும், பாத்திர பண்டம் வாங்கணும், தாலி செய்ய கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. மாமா தாலி மாப்பிள்ளை வீட்டுல தானே செய்வாங்க. ஆமாம் மயிலு, அவங்க தான் செய்வாங்க. அதுக்கு ஒரு டைம் வேணும்ல. என்ன ஏதுன்னு போய் இன்னைக்கு தெளிவாக பேசிட்டு வந்துடுவோம். அதான் மயிலு, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். எப்பா வள்ளி, நல்லா இருக்கியா? நேத்து நைட்டு நீ வந்ததுனால வந்து பார்க்க முடியல. அதான் இன்னைக்கு வீட்டுல பலகாரம் செஞ்சேனா, எடுத்துட்டு உன்னை பார்க்க வரலான்னு வந்துகிட்டு இருக்கேன். வெளியே கிளம்பிட்டீங்களோ? ஆமாக்கா, மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா? பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? சின்ன பிள்ளைகளாக இருந்தது, இப்போ 3 வருஷத்தில் நல்லா வளர்ந்துருப்பாங்க என்னக்கா? மயிலு எப்போ ஃபோன் போட்டாலும் உங்களையும் நாச்சியாரக்காவையும் பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பா. ஆமா, எங்ககிட்ட வளர்மதியையும் மலர்வழியையும் பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு அவ நினைப்பே கிடையாது. நேத்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நடந்தது, அதுக்கப்புறம் வள்ளி தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் சார் கூட்டிட்டு வந்தது எல்லாத்தையும் உங்க அத்தை சொன்னாங்க காலையில குப்பை கொட்ட போகும்போது. ஆமாக்கா. சரி, நல்ல காரியத்துக்கு போகும்போது ரொம்ப நேரம் தெருவிலேயே நின்று பேச வேண்டாம். நான் உங்க வீட்டுக்கு போய் இந்த பலகாரத்தை கொடுத்துறேன். நீங்க போய் நல்லபடியா பேசிட்டு வாங்க என்ன? சரிக்கா. மயிலு, இந்த ஓரமாவா. ஏன் மயிலு, அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி ரொம்ப நல்லவரா இருக்கார்ல? ஆமா மாமா, நம்ம மாப்பிள்ளை தம்பி இருக்கார்ல, அவருக்கு இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. அப்படியா? நல்ல கலகலன்னு பேசினாரு. கொஞ்சம் கூட அந்த பதவிக்கு உண்டான பந்தாவே கிடையாது அவர்கிட்ட. ஆமா, என்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவாரு. ஏன் மயிலு, நம்ம மலருக்கு அந்த சாரை பேசுவோமா? மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, மலரு யாரையோ விரும்புறான்னு. இல்லம்மா, அது யாருன்னு தெரியல. தெரியாத ஒரு பையனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காருல்லம்மா, அதனால பார்த்தேன். நல்ல சம்பளம், நல்ல கவர்மெண்ட் வேலை. மாமா, மலரு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பொறுமையா இருக்கா. அக்கா கல்யாணம் முடியட்டுமா, நம்ம பேசுவோம்னு சொன்னதுனால. இந்த மாதிரி எல்லாம் அவகிட்ட பேசிடாதீங்க மாமா, தாங்க மாட்டா. சரி சரி, நல்ல பையனா இருக்காரேன்னு பார்த்தேன். மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த இன்ஸ்பெக்டர் தம்பி முன்னாடி ஒரு தடவை நம்ம வளர்மதியை பொண்ணு பார்க்க எல்லாம் வந்திருந்தாரு. ஆமா, நீ கூட எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருந்தேல, அதான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்ததேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வளர்மதி போலீஸ் மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா மாமா. அவர் பாவம் முகம் வாடி போயிட்டாரு. சரி விடு, நான் அதை பத்தி பேசி என்ன செய்ய? அவளுக்கு தான் கல்யாணம் நிச்சயமாயிருச்சுல்ல. அவளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அதை பத்தி பேசி இருந்திருக்கலாம். அவளை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் சரி, இன்னுமே அதை பத்தி பேசி ஒன்றும் இல்லை. இன்னுமே நம்ம மலருக்கு வரப்போற பையனை பத்தி தான் பார்க்கணும். அது யாரு என்னன்னு எதுவும் தகவல் சொன்னாளா? நான் ஒன்றும் கேட்கல மாமா. இந்த வளர்மதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போன்னு வச்சுட்டேன். ஆமா, இங்க கல்யாண வேலையே தலைக்கு மேல கிடக்கு. நான் அதையே எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. இந்த மாப்பிள்ளை வீட்லயும் ஒன்றும் தகவலும் சொல்லல. சரி, இன்னைக்கு பேசிட்டு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். பார்வதி அக்கா. அல்லியக்கா வாங்க. அம்மா இல்லையா வளரே? இருக்காங்கக்கா, இந்த குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன லட்டா எனக்கா? எல்லாருக்கும் தான், எடுத்துக்கோ சாப்பிடு. மலர் எங்க வேலைக்கு போயிட்டாளா? கிளம்பிட்டாக்கா. ஐஸ் என்ன செய்யறா? கிளம்பிட்டாளா? அவ எங்க கிளம்பி இருக்கா? தொண்டை வலிக்குதுன்னு படுத்து கிடக்கா. அல்லி வா வா. அப்படியா? வீட்டில தான் இருக்காளோ? சரி, நான் போய் பாக்குறேன். ஏம்மா, ஐஸ்வர்யாவை போய் பார்த்துட்டு வரேன். போ. பார்வதி அக்கா, பலகாரம் கொண்டு வந்தேன், எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. வள்ளி வந்திருக்கான்ல, சீட்டுனா நல்லா விரும்பி சாப்பிடுவான்ல, அதான் செஞ்சு கொண்டு வந்தேன். ஆமா, அவனுக்கு இனிப்புனா போதும், பிரியமா சாப்பிடுவான். 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க போல, வர்ற வழியில பார்த்தேன். ஆமா, உட்காரு, அந்த கதையை பேசுவோம். ஏய் வளரு, ஏற்கனவே தொண்டை வலிக்குது பிள்ள, இப்ப எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? இந்த என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோ. ஏன் உன்னையால இங்கே உட்காந்து பேச முடியாதா? அங்க உட்காந்தா ஒரு பக்கம் தான் தண்ணி இருக்கு. இப்ப பாரு, என்னை சுத்தி தண்ணி இருக்கு. எப்படி இருக்கு பத்தியா? சூப்பரா இருக்குல்ல? கவுந்து தண்ணிக்குள்ள விழுந்தா அப்ப தெரியும். ஆமா, இங்க மலர் ஒருக்க சைக்கிளோட போகும்போது தண்ணிக்குள்ள விழுந்தாள்ல, அப்போது அவ ஆள் வந்து காப்பாத்தினாருன்னு சொன்னால. இப்ப நான் தண்ணிக்குள்ள விழுந்தா எனக்கு பேசி முடிச்சிருக்கிற மாப்பிள்ள அவர் தான் கருப்பசாமி, அவர் வந்து காப்பாத்துவாரா? ஐயோ, இவ என்ன இப்படி பேசுறா? அந்த அண்ணன் எத்தனை பேரை தான் காப்பாத்துவாரு? பேசாம இவகிட்ட சொல்லுவோமா நம்மளாச்சும்? இதுக்கு ரெண்டும் சொல்லவே மாட்டேங்குதுங்க. நம்மளாவது சொல்லுவோமா? சொன்னா மலர் எதுவும் கோச்சுக்கிடுவாளோ? அந்த அண்ணன் எதுவும் கோச்சுக்கிடுவாங்களோ? ஏய் வளரு, மலர் லவ் பண்ற ஆள் யாருன்னு தெரியுமா உனக்கு?
அவதான் இன்னும் காட்டவே மாட்டேங்கிறாளே. ஆமா, நீ அந்த போலீஸ்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னியே, பண்ணியா? நான் எங்கிட்டு கூடி அவருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணேன்? அவர் உன்னையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓ, அன்னைக்கு மலரும் நானும் பேசினதுக்காக இன்னைக்கு என்ன போட்டு வாங்குறாளோ? இல்ல, இனிமேதான் பண்ணணும். அவரை எங்க பார்க்கவே முடியல. இதெல்லாம் என்ன லேசப்பட்ட விஷயமா? நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணு. நானா? ஆ, உங்க வீட்டுக்கு தான் அவர் நல்ல பழக்கமாச்சே. காலையில உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவ என்ன, நம்ம இவளை போட்டு வாங்குவோன்னு பார்த்தா இவ நம்மகிட்டயே ஹெல்ப் கேக்குறா. என்ன வளரு, சொல்லு, எனக்கு ஹெல்ப் பண்றியா? நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உங்களை லவ் பண்றா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளு. ஏன் உனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் எப்படி? வளரு, ப்ளீஸ் வளரு, எனக்காக கேட்டு சொல்லு வளரு. ச்சே, கல்யாணம்னு ஒன்று பண்ணா அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும். என்ன கெத்து, என்ன கட்ஸு. ச்சே, காக்கி அவ்வளவு அழகாவா இருக்காரு? ஏய் ஐசு, அவர் என்ன அவ்வளவு அழகாவா இருக்காரு? ஆமா, சாமி விக்கிற மாதிரி இல்ல? அழகு மட்டுமா, எவ்வளோ ஜாலியா பேசுறாரு. அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நானும் பிருந்தாவும் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? நம்ம தான் அவசரப்பட்டு அவரை வேண்டான்னு சொல்லிட்டோமோ. இப்ப என்ன செய்யறது? வளரு, ப்ளீஸ்ல, எப்படியாவது அவர்கிட்ட பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து வைல. ஏதோ நம்மளால முடிஞ்சது போட்டு விடுவோம். ஒர்க் அவுட் ஆனா ஆகட்டும். என்ன எந்திரிச்சிட்ட? நான் கோயிலுக்கு விளக்கு போட போகணும், நேரம் ஆச்சு, போயிட்டு வரேன். மனசுல நினைக்கிறத வெளியே சொல்ல மாட்டேங்கிறாளே. இந்த உண்டியலை உடைச்சா எவ்வளவு தேரும்? ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெருசா வச்சாதான் என்னவா? பிள்ளையாரப்பா, ஆ, நம்ம வெற்றி அண்ணாத்தையோட ஆளு இன்னைக்கு தனியா கோயிலுக்கு வந்திருக்கு. இவருக்கு கொஞ்சம் கூட ஃபாலோ அப்பே பத்தாது. தினம் கோயிலுக்கு வர சொல்லி சொல்லியிருக்கோன்னு சொன்னாரு. அப்ப அவர் நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும்ல. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லையே. அண்ணாத்த, உன் ஆளு தனியா நிக்குது, நல்ல சான்ஸ். போய் ரூட்டை போட்டு மடக்கு. அதை விட நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ போய் அவகிட்ட கலாட்டா பண்ணு, நான் வந்து அப்படியே காப்பாத்துறேன். அப்படியே அவகிட்ட நல்ல பேர் எடுத்துருவேன். ஐயே, நீ எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் பழைய டெக்னிக் அண்ணாத்த. பழைய டெக்னிக்னாலும் ஹீரோவோட டெக்னிக் அதான்டா. நீ செகண்ட் ஹீரோ தான் அண்ணாத்த, ஃபர்ஸ்ட் ஹீரோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹீரோ கருப்பண்ணன் தான். அவருக்கு இந்த சீன் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நீ புதுசா ஏதாவது ட்ரை பண்ண அண்ணாத்த. புதுசாண்ணா? இங்க பாரு, உன் ஆளு தனியா நிக்குது, இது நல்ல சான்ஸ். போய் உன் காதல சொல்லு. முடிஞ்சா தாலியை கட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அடே, கருப்பு கொன்றுவான்டா. நீ இப்படியே பயந்துகிட்டு இரு. இப்ப எல்லாம் முரட்டுத்தனமா இருக்கிற ஆளுகளைத்தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. ஒரு பாட்டெல்லாம் நீ கேட்டதே கிடையாதா? அது என்ன பாடுறா? தெரியாதா? மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன் அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு பாடி அந்த அஜித் சாரையே கல்யாணமும் பண்ணிக்கிடுச்சு. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி முரட்டு பீஸை தான் ரொம்ப பிடிக்குது. நீ போறியா இல்ல நான் போகவா? கொன்றுவேன் ராஸ்கோல். நான் சொல்றத நீ கேளு. பழைய டெக்னிக்கா இருந்தாலும் செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் டெக்னிக் தான். நீ போய் அந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணு, நான் வந்து காப்பாத்துறேன். அண்ணாத்த, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அண்ணாத்த. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், சொல்றத கேளு. நீ சொன்னா அடங்க மாட்ட. போறேன் உனக்காக. உன் ஆளு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அடிச்சிடாத அண்ணாத்த, பித்த உடம்பு தாங்காது. கொஞ்சம் அடி எசகு பிசகா தான் விழும், சமாளிச்சுக்கோ. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கருப்பண்ணை அடிக்க இன்னும் உடம்பு வலிக்குது. ப்ளீஸ். சரி போ, ரொம்ப அடிக்க மாட்டேன். என்ன பாப்பா? யார் ராணி? என்ன மரியாதை தேயுது? irresponsible கேர்ள். என்னம்மா கண்ணு, கோயிலுக்கு வந்தியா? இல்ல, கொடுக்காப்புளி பறிக்க வந்தேன். இப்போ உனக்கு என்னடா வேணும்? வளர்மதி. ஏம்மா கண்ணு அழுகுற? அழுகுறாளா? என்னோட வளர்மதி அழுகுறாளா? எதுக்கு அழுகுறா? போயிரு, நானே செம கடுப்புல இருக்கேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். ராஸ்கல், கலாட்டா பண்ண சொன்னா கைய பிடிக்கிறான் பாரு. கைய விடுறா. கைய விட மாட்டேன். விடுறதுக்கா பிடிச்சிருக்கேன்? வா, மாமா உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். அழகான பொண்ணுங்க அழுதா எனக்கு மனசே தாங்காது. நான் ஒருத்தன் இருக்கும் போது நீ அழலாமா?
ஆளாக்கு ஒசரம் இருந்துகிட்டு அழகான பொண்ணுங்க அழுதா மனசு தாங்காதா உனக்கு? கோயில்னு பாக்குறேன், ஓடி போயிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? அதேதான் நானும் சொல்றேன். கோயில்னு தான் நானும் பாக்குறேன். பேசாம தாலியை கட்டுட்டா? டேய், சரி, நம்ம களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது, தாலிய கட்டுவியா? உன்ன வெறும் பேச்செல்லாம் சரியா வராது உனக்கு. இந்த வர்றேன். வாங்கிக்கோ, நல்லா வாங்கு. எக்கா எக்கா விட்டுருக்கா விட்டுருக்கா விட்டுருக்கா, அடி தாங்காதுக்கா உடம்பு. இப்ப மட்டும் அக்கா அக்கா அக்காவா உனக்கு நானு? இது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா உனக்கு? ஏமா தங்கச்சி விட்டுருமா விட்டுருமா. எம்மா செத்தேன். ஏமா போதும்மா, விட்டுருமா விட்டுருமா, தெரியாம பேசிட்டேமா. கைய பிடிச்சு இழுக்கிற. ஐயோ, ஒரு பேலன்ஸுக்காக உன் கைய பிடிச்சேம்மா. பித்த உடம்புமா. இன்னமே எந்த பொண்ணையாவது கைய பிடிச்சு இழுப்பியா? இழுக்க மாட்டேன் தாயே, சத்தியமா இழுக்க மாட்டேன். என்னை விட்டுரு. போ ஒளிஞ்சு. எம்மா, இன்னமே இந்த பக்கம் பார்த்தேன் கொன்றுவேன். அட வளர்மதி, உனக்குள்ள இவ்வளவு வீரமா? எனக்கு ஏத்த பொண்டாட்டி தான் நீ. போய் பேசுவோமா? நம்மளையும் அடிச்சிருவாளோ? இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. நமக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கணும். வளர்மதி, நீங்களா? நான் தான் வளர்மதி. என்ன கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குல்ல, அதனால தினமும் கோயில்ல விளக்கு போட சொன்னாங்க கல்யாணம் முடியற வரைக்கும். இவன் மனசுல நான் தான் இருக்கேன்னு கருப்பன் சொல்றான். இவன் என்னடானா எப்ப என்கிட்ட பேசினாலும் கல்யாணத்தை பத்தியே பேசுறாளே. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன வளர்மதி, எதுனாலும் சொல்லுங்க. நேத்து நான் கோயிலுக்கு வந்தேன்ல, அப்ப நீங்க என்னைய பாக்கலையா? பார்த்தேம்மா. ஏன்? அப்புறம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டீங்க, என்கிட்ட பேசவே இல்ல. எப்பவும் என்ன பார்த்தா பேசுவீங்கல்ல. அது நீங்க உங்க மைனி கூட வந்திருந்தீங்கல்ல, உங்களுக்கு வேற கல்யாணம் நிச்சயமா இருக்கு. நான் உங்ககிட்ட பேசினா அவங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதான். நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லி கேட்காம இருப்பனா? என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா, நிறைய படிச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயோ, சொல்லிட்டேன். இவரும் சம்மதம் சொல்லிடுவாரோ? வளர்மதி, வளர்மதி, இங்க பாருங்களேன். என்னங்க? நான் ஒன்னு சொல்றேன், அதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறீங்களா? என்ன சொல்லுவாரு? என்னங்க சொல்லுங்க, சொல்லிடுறேன். அந்த உங்க கூட ஒரு பொண்ணு உங்களை மாதிரியே பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்குமே, அந்த பொண்ணு தானே? ஓகேன்னு சொல்லிருங்க. அவங்க வீட்டுல வந்து சீக்கிரமா பொண்ணு கேக்குறேன்னு சொல்லிருங்க வளர்மதி. என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா வளர்மதி, நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கல்யாணம் பண்ணாம தனிக்கட்டையாவே இருக்கிறது? எனக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இவர் என்னைய மறந்துட்டாரு. வளர்மதி, வளர்மதி, சொல்லுங்க. அழுதீங்களா? அழுத மாதிரி தெரிஞ்சது. அழுதனா? நான் எதுக்கு அழுகுறேன்? அது கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ரோடு பாத்தீங்களா, அதான். வளர்மதி, நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? எதங்க? இப்ப சொன்னேன்ல, அதத்தான். வளர்மதி, நான் சும்மா சொன்னேன். சும்மாண்ணா? அப்படின்னா? வளர்மதி, நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? ஏங்க? ஒரு செடியில ஒரு பூ ஒரு தடவை தாங்க பூக்கும். ஒரு தடவை அது உதிர்ந்துருச்சுன்னா திரும்பவும் அது பூக்காது. இந்த அண்ணாத்த அப்டேட்டே ஆகாம இருக்காரு. என்னத்த தேர போறாரு? இந்த டயலாக்க சொன்னவரே இப்ப வந்த படத்துல அந்த பூவை ஒட்ட வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. இவர் இன்னமும் அதே டயலாக்க பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் என்னத்த தேர போறாரு? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க வளர்மதி. உங்களை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். உங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா நீங்க பண்ணிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் இனிமே யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களையே நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை அப்படியே கடத்திடுவேன். இது இந்த கடவுள் மேல சத்தியம், என் மேலையும் சத்தியம். அழாதீங்க வளர்மதி, நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத கடைசி தடவையா உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைச்சிருச்சு. சொல்லிட்டேன், நான் வர்றேன். பரவாயில்லையே,
அண்ணாத்த நச்சுன்னு நங்கூரத்தை பாய்ச்சிட்டு போயிட்டாரு.